ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடிவந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓமா அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமிகை தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கில தேதி 19/11/2025. இன்று சர்வ அமாவாசை காலை 10:11 முதல் நாளை 12:16 மணி வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 9:05 வரைக்கும், பிறகு விசாக நட்சத்திரம் வருகிறது. இன்றைய ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வாரசோலை வடக்கு வடகிழக்கு, பரிகாரம் பால். இன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. அவர் தனது இன்னொரு ராசியான துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சூப்பருங்க, அற்புதமான ஒரு நிலை. கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கண்டிப்பாக. ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சாச்சு. அவர் என்ன வருஷக்கணக்காக இருக்க போகிறார். அவர் மாத கிரகம் தான். அப்போது இன்றைய பலனை பார்க்கும்போது இன்றைக்கி புதன் கிடைச்சா, அது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைந்து, புதனும் சுக்கிரனும் மாபெரும் இணைவாக இருப்பதால் சினிமா இண்டஸ்ட்ரி, அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சினிமா, தொலைக்காட்சி, நாடகம் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய டெக்னீஷியன்லேருந்து ரைட்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் நடிகர்கள்லேருந்து எல்லாருக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாள். நீங்கள் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டீங்க, ஒரு சீரியல் பண்ண, இன்னொரு படமோ இன்னொரு சீரியலோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் தாராளமாக செய்யலாம். எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இளைய சகோதரங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தெரிகிறது. அதே நேரத்தில் கேது பகவான் 4இல் இருப்பதால் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். பாதியில் நின்று போய் பழுதாகி ரிப்பேர் ஆகிற செலவு, மன உளைச்சல் இதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பூர்வீக சொத்தில் வச்சு ஏதாவது பிரச்சனைகள் யாராவது கொண்டு வரலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 3ஆம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார் சந்திர பகவான். ஒன்றும் குறை இல்லை. இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. செவ்வாயை குரு பார்க்கிறார். செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். நண்பர்களுடைய வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லது நடக்கும். அதுலேயும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த பூமி சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். அதுலேயும் அதை சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய புரோக்கரேஜ், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சு முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது. இந்த செவ்வாய் 10ஆம் பார்வையாக, அதாவது 10ஆம் வீட்டை 4ஆம் பார்வையாக பார்ப்பதால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இன்று கொண்டாட்டமான ஒரு நாள். வேலை நிமித்தமாக எந்த ஒரு வேலை பலுவும் இருக்காது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு நாள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும்.
ஏனென்று சொன்னால் சனி பகவான் 10க்குடையவன் 11ல் இருக்கிறார். அப்போ லாப மிகுதி கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்க கேட்குற இடத்துல காசு பணம் கடன் கிடைக்கும். அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வழக்கத்தை விட இன்றைக்கி ஒரு யோகம் நிறைந்த சந்தோஷமான ஒரு நாள். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.